வணக்கம் அண்ட் வெல்கம் டு சோல்ஜர் ஸ்டாப் ஆங்கர் யூடியூப் சேனல் மை டியர் ஆஸ்பிரன்ட்ஸ். நம்ம இதோட 2 வீடியோ இன்இக்வாலிட்டியில் பார்த்துட்டோம். ரீசனிங் இன்இக்வாலிட்டியில் 2 வீடியோஸ் பார்த்துட்டோம். இப்போது தேர்ட் அண்ட் ஃபைனல் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். எதிராஸ் கேஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நாட் ஈக்குவல் டுன்னு ஒரு கேஸ் இருக்குது. நாட் ஈக்குவல் டு கேஸுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நாட் ஈக்குவல் டுன்னு வந்துச்சுன்னா இப்போ நார்மலி ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி, A is not equal to B அப்படின்னு வந்துச்சுனாவே ஒன்று A is greater than B இல்லைன்னா A is smaller than B. ஓகே, it is hidden fact இல்லையா? A is not equal to B means ஒன்று A is greater than B இல்லைன்னா A is smaller than B. ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சு வச்சுக்கிறோம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா T is not equal to N. N is not equal to F. F is greater than C and C is less than A and A is equal to N. Okay. Conclusion 1. T is smaller than N and conclusion number 2, T is greater than N. Okay. இப்போ இந்த நாட் ஈக்குவல்ட்டுன்னு வந்துச்சுன்னா இதில் என்ன வருது? கிரேட்டர் அண்ட் ஸ்மாலர். ஓகே, கிரேட்டர் அண்ட் ஸ்மாலர். நாட் ஈக்குவல் தான் கிரேட்டர் அண்ட் ஸ்மாலர். இப்போ டி அண்ட் என், டீக்கும் என்னுக்கும் நடுவில் என்ன இருக்குது? ஒரே ஒரு நாட் ஈக்குவல் சொல்கிறேன். இந்த ஒரே ஒரு நான் எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா இந்த ஒரே ஒரு இதுக்கும் ஒன்றுக்கு மேலே வர்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நாம் அப்புறமா சொல்லும்போது உங்களுக்கு புரியணுன்றதுனால ஒரே ஒரு நாட் ஈக்குவல் சிம்பிள் தான் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு சைனை வச்சே நம்மளால் டிசைட் பண்ணிட முடியும் இது எய்தர் ஆர் கேஸான்றது. நாங்கள் ஃபஸ்ட்டில் நம்ம அங்கே எய்தர் ஆர் கேஸ்லேயும் அதை தான் பார்த்தோம். அதில் அது மாதிரி வர்றதுக்காக இப்போ டி இஸ் கிரேட்டர் ஸ்மாலர் தேன் என் வி கேன் நாட் சே இல்லையா? இட் கேன் நாட் பி டிட்டர்மைண்ட். அது சி அண்ட் டி ராங். ஓகே, ஸ்மாலர் தேன் என்னோ அது கேன் நாட் பி டிட்டர்மைண்ட் ராங் தான். ஓகே, இப்போ ஆஸ் பர் இந்த எய்தர் கேஸுக்கு உண்டான கண்டிஷன் படி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? போத் த எலிமெண்ட்ஸ் இன் த கிவன் கன்க்ளூஷன் மஸ்ட் பி சேம். டிஎன் இது சேமாக இருக்குது, இது ஃபுல்ஃபில்ட். ஓகே, அண்ட் போத் த கன்க்ளூஷன்ஸ் மஸ்ட் பி ராங் இன் சிஎன்டி ராங் கேஸ். சிஎன்டி ராங்கில் ராங்காக இருக்கணும். இந்த 2 கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் the signs should be satisfied. Sign எத்தனை? இதில் 2 சைன் வருது. T is equal to smaller than n and T is equal to greater than n. இப்போ இந்த கேஸில் இந்த நடுவில் T and n இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற 2 எலிமெண்ட்ஸுக்கு நடுவில் ஒரே ஒரு சைன் தான், நாட் ஈக்குவல் சைன் தான் இருக்கிறதுனால 2 சைன் வந்தாவே போதும். இதை we can consider as either or case. ஓகே, ஒரே ஒரு சைன் தான் இருக்கிறதுனால இது எய்தர் ஆர் கேஸ். ஓகே, காட் இட். ஓகே, ஒரு சைன் வந்ததுனால எய்தர் ஆர் கேஸ் சொல்லிடுறோம். இப்போ இதில் அடுத்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா O is not equal to E is not equal to F. F is greater than C and C is less than A and A is equal to N. இப்போ conclusion number 1, O is greater than F. Conclusion number 2, O is lesser than F. ஓகே, இப்போ இந்த இடத்துல இது நம்ம பார்த்தாலே தெரியுது. இதில் வந்துச்சுன்னா ஒன்று கிரேட்டர் அண்ட் லெஸர் ரெண்டுமே சான்சஸ் இருக்கிறதுனால more than one possibility இதில் இருக்கிறதுனால இது cannot be determined wrong. இதுவும் cannot be determined wrong தான். ஓகேவா? இந்த 2 cannot be determined wrong. இந்த எதிராக கேஸுக்கு உண்டான கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் OF இந்த cannot be determined. செகண்ட் கண்டிஷன் வந்து தேர்ட் கண்டிஷன் இதில் வரும்போது இந்த 2 சைனை கம்பைன் பண்ணுறதுக்கு O is greater than F and O is less than F. ஓகே, இப்போ இந்த இடத்துல இங்கே நமக்கு 2 இடத்துல ஆக்சுவலாக 2 சைன் வருது. ஓக்கும் எஃப்க்கும் நடுவில் இல்லையா? O அண்ட் எஃப்க்கு நடுவில் 2 சைன் வருது. நாட் ஈக்குவல் சைன் 2 வருது இல்லைங்களா? இங்கே ஒரு நாட் ஈக்குவல் இருக்குது, இங்கே ஒரு நாட் ஈக்குவல் இருக்குது. 2 நாட் ஈக்குவல் வந்தால் கன்க்ளூஷனில் தேர் மஸ்ட் பி 3 சைன்ஸ்.
3 சைன்ஸ்னா கிரேட்டர், ஸ்மால், லெஸ்ஸர் அண்ட் ஈக்குவல் 3 சைன் வரும். இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வரும், லெஸ்ஸர் கிரேட்டர் ஓகே, ஈக்குவல்ஸ் எப்படி வரும்? ஸோ இந்த இது நாட் ஈக்குவல் டு கேஸ் தானே இது. எஸ், இதில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, வர்றதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது நம்ம எப்படி இருப்போம்? நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, ஆப்போசிட் சைன் வந்துச்சுன்னா என்ன வரும்? 3 கேஸும் வரும் அப்படின்றது. இது அதே இதுதான் இதில் வரும். இப்போ பாருங்களேன், நீங்கள் O is not equal to E and E is not equal to F. இப்போ O is greater than F and less than F. E is greater than F and lesser than. இது ரெண்டு சைன் பாஸ். இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்களேன், O is greater than E and less than Fன்னு வச்சு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இங்கே 3, இங்கே 4, இல்லை இங்கே 5, இங்கே 4. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா O is greater than E. இங்கே ஈக்குவோட பாயிண்ட் 3 தான் இருக்குது, O 5 இருக்கிறதுனால O is greater than E and E is lesser than, இங்கே F 4 இருக்கிறதுனால E is lesser than F. இந்த கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை. இப்போ இன்னொன்று மட்டும் பார்த்தீங்கன்னா O இதுலேயே O is greater than E and lesser than Fன்னு வரும்போது இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் 3, இங்கே 4, இங்கேயும் 4 வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டிஷன் தான் இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா O is greater than E and E is less than F. But O and F என்ன? O and F are equal. O is equal to Fன்னு வருது இல்லையா? இந்த கண்டிஷன் இதில் வரும். அதனால் இப்போ 3 கண்டிஷன் வந்தால் தான் 3 கண்டிஷன், அதாவது 2 சைன் வந்துச்சுன்னா, 2 நாட் ஈக்குவல் சைன் வந்துச்சு அப்படின்னா, ஒரு கொடுக்கப்பட்ட 2 எலிமெண்ட்டுக்கு நடுவில் 3 சைன்ஸ் கன்க்ளூஷன்ஸ் 3 சைன்ஸ் வந்தால் தான் அது எய்தரா, இல்லை அப்படின்னா நெய்தர் நார். ஓகே, நெய்தர் நார் கேஸில் got it? Okay. இந்த 2 எலிமெண்ட்ஸ்க்கு நடுவில் ஒரே ஒரு நாட் ஈக்குவல் டு சைன் தான் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் 2 சைனில் கன்சிடர் பண்ணிடலாம், எய்தர் ஆர் கேஸ். அதே இது 2 கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க, 2 எலிமெண்ட்ஸுக்கு நடுவில் ஒன்றுக்கு மேலே நாட் ஈக்குவல் டு சைன் இருந்துச்சுன்னா யூ cannot consider it as a either or, அது neither nor கேஸ் தான் வரும். ஓகே, சரி, அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் T is not equal to S and S is not equal to R and R is lesser than Q and Q is greater than P. Conclusion number 1, R is smaller than T. Conclusion number 2, R is greater and equal to T. Okay. இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா ஆருக்கும் Tக்கும் நடுவில் R and T. R is not equal to S, S is not equal to S. இது 2 இது cannot be determined அது இல்லையா? Cannot be determined. R is greater or equal to T, அதுவும் வரதுக்கு சான்ஸ் இல்லை, greater or lesser possibilities தான் இருக்குது. ஸோ இதுவும் cannot be determined wrong. இப்போ இந்த கண்டிஷன்ஸ் நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிராக கேஸ் உங்களுக்கு கண்டிஷன் ஆகுதாங்கிறத மட்டும் நம்ம இங்கே பார்க்கணும். ஆர்டி இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்ளை ஆகுது, செகண்ட் கண்டிஷன் ஆல்சோ அப்ளை, தேர்ட் கண்டிஷன் இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது ஆர் இஸ் ஸ்மாலர் தென் டி அண்ட் ஆர் இஸ் கிரேட்டர் அண்ட் ஈக்குவல் டு டி. இந்த இடத்துல 3 சைனும் வருது, ஸ்மாலர் இருக்குது, கிரேட்டர் இருக்குது அண்ட் ஈக்குவலும் இருக்குது. ஸோ we can consider this as either or case. Okay, either or case. Okay, அடுத்த ஸ்டேட்மெண்ட் R is equal to C and C is not equal to H and H is not equal to M. M is greater than O and O is greater than D and D is equal to B. Conclusion number 1, R is greater than M and second C is lesser or equal to M.
இப்போ ஆர் அண்ட் எம் ஆருக்கு எம்முக்கு நடுவில் இங்கே போயிட்டீங்கன்னா ஆர் அண்ட் எம் ரெண்டு இது இருக்குது ஈக்குவல் இருக்குது இது கேன் நாட் பி டிட்டர்மைன் சி அண்ட் கேன் நாட் பி டிட்டர்மைன் த ராங் ஓகே இப்போ சி இஸ் லெஸர் ஆர் ஈக்குவல் டு சி இஸ் ஈக்குவல் டு சிக்கு எம்முக்கு நடுவில் சி அண்ட் எம் அதுவும் பார்த்தீங்கன்னாலும் அதே தான் சி அண்ட் எம் சி அண்ட் டி ராங் cannot be determined wrong. இதில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சைன் நடுவில் நாட் ஈக்குவல் சைன் எத்தனை இருக்குன்னு பார்த்துக்கிறீங்க சிலேயும் ரெண்டு தான் சி ஆர் இஸ் கிரேட்டர் தென் எம்லேயும் ரெண்டு தான் இருக்குது சி இஸ் ஸ்மாலர் ஆர் ஈக்குவல் ஸ்மாலர் அண்ட் ஈக்குவல் டு எம்லேயும் ரெண்டு இருக்குது இப்போ இந்த கண்டிஷன் இந்த கண்டிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் கிரேட்டர் தென் எம்க்கு சி வந்துருக்கு இப்போ போத் elements in the given conclusion must be same சொல்லியிருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் அப்போ தான் நம்ம எய்தராருக்கு கன்சிடர் பண்ண முடியும் இந்த இடத்துல எய்தராருக்கு நம்ம எப்படி கன்சிடர் பண்ண முடியும் கன்சிடர் பண்ண முடியுமான்னா ஒரு கேஸுக்கு பண்ண முடியும் என்னன்னா வேற ஒன்றும் இல்லை சிம்பிள் லாஜிக்கு இது ஒரு லேர்னிங் பாயிண்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது சி இருக்குது இல்லையா இந்த சிக்கும் ஆருக்கும் உள்ள சைன் நடுவில் என்ன சைன் இருக்குன்னா ஈக்குவல் டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ் இல்லையா இப்போ நீங்கள் சிங்கிற இடத்துல ஆரை வச்சுக்கலாம் ஆறுங்கிற இடத்துல சியை வச்சுக்கலாம் ஸோ இங்கே நமக்கு எய்தர் கேஸ் கன்சிடர் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நீங்கள் சிக்கு பதிலாக ஆரை வச்சிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நம்ம கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயிரும் இல்லைங்களா ஆர்எம் இந்த ஃபஸ்ட் கண்டிஷன் ஃபுல்ஃபில் செகண்ட் ஃபுல்ஃபில் தேர்டுக்கு நம்ம போகும்போது ஆர் இஸ் கிரேட்டர் தேன் எம் அண்ட் இங்கேயும் ஆர் தான் ஸ்மாலர் ஆர் ஈக்குவல் டு எம் இந்த சிங்கிறத ஆறாக நம்ம கன்சிடர் பண்ண முடியும் இந்த ஈக்குவல்ஸ் கேஸ் இந்த இடத்துல ஈக்குவல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல 3 சைன் வருது இல்லையா கிரேட்டர் ஸ்மாலர் அண்ட் ஈக்குவல் 3 சைன் வர்றதுனால இதுவும் எய்தர் ஆர் கேஸ் தான் ஓகே எய்தர் ஆர் கேஸ் ஓகே ஓகே நம்ம பார்த்தோம் இது நீங்கள் இந்த இடத்துல இந்த ஆக்சுவலாக அந்த ஈக்குவல் பக்கத்தில் வரும்போது நம்ம எதிராக கேஸ் கன்சிடர் பண்ணுறதுக்கு ரெண்டு எலிமெண்ட் ஒன்றா ஆகணும்னு பண்ணணும்னா இது ஈக்குவல்ஸ் இருந்துச்சுன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு சி இஸ் ஈக்குவல் டு ஆர் இருந்துச்சுன்னா ஆர் இடத்துல சிஓ இடத்துல நமக்கு தேவையானதை அதை அந்த இடத்துல நம்ம மாற்றிக்கலாம் ஓகேவா நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுல தப்பு வராது ஏன்னா ஈக்குவல்ஸ் தான் இருக்குது ஈக்குவலில் ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது அந்த இடத்துல சரிங்களா ஓகே அடுத்ததை பார்க்கலாமா அடுத்த ஸ்டேட்மெண்ட் A is greater and equal to B and B is greater and equal to C. இது வந்து ஆக்சுவலாக நமக்கு மாடல் டெஸ்ட் மாதிரி போடுறோம் நம்ம இதில் பேர் என்ன சொல்கிறது மாடல் கொஸ்டின்ஸ் போடுவோம் ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் போட்டு பார்த்தலாம் நம்ம இதில் பேர் என்ன சொல்கிறது இன்இக்வாலிட்டி ஓகேவா இப்போ இதையும் நீங்கள் அதே நாட் ஈக்குவல் கேஸ்லேயே பார்த்துட்டு இருக்க வேண்டாம் நாட் ஈக்குவல் கேஸ் அதோட முடிஞ்சிச்சு நம்ம இப்போ பார்க்குறது மாடல் கொஸ்டின்ஸ் equal to C is equal to D and D is lesser than E and E is equal to F and F is lesser than J and J is lesser than P. Very statement. Conclusion 1. Conclusion no A is greater than E and 2 is E E is greater than P. Okay. Now A is greater than E. A க்கு E க்கு நடுவுல பாருங்க A and E. A is greater equal இங்க வந்துருச்சு plus அது ஆப்போசிட் சைன் வந்துட்டதுனால can't say you cannot be determined wrongly. You can determine cannot be determined. அடுத்தது E is greater than P. E is greater than P. E க்கும் P க்கும் நடுவுல பாருங்க E is equal to F. F is smaller. E is equal to F and F is lesser than J and J lesser and J equal தான் இருக்குது ரெண்டு இடத்துல லெஸ்ஸர் இருக்கிறதுனால லெஸ்ஸர் சைன் தான் வரணுமே தவிர கிரேட்டர் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது இல்லையா ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி ராங் இது cannot be determined wrong இது definitely wrong ஸோ ஒரு ரெண்டும் ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நெய்தர் நார் கேஸ் இல்லையா நெய்தர் நார்
நெய்தர் நார் கேஸில் வந்துடும். இது ரெண்டு பேரும் ஒன்று cannot be determined, இன்னொன்று டெஃபினெட்லி ராங். இது டெஃபினெட்லி ராங்கிறது நமக்கு சொல்ல பார்த்தாலே தெரியும். இது ஈக்குவல் டு லெஸ் தேன் தான் இருக்குது. இங்கே கிரேட்டர் தேன் இ இஸ் கிரேட்டர் தேன் பின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சான்ஸே இல்லை, டெஃபினெட்லி ராங். ஓகே, ஆஸ் பர் கிவன் ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு D is equal to O. O is lesser than M, and M is greater and equal to J, and J is equal to P, and P is greater than B, and B is greater and equal to T, and T is greater than N. Conclusion 1, O is lesser than T. T is greater or equal to O. இந்த இடத்துல பாருங்க, O is lesser than T. O T and T. O is lesser than M and greater equal to greater, the opposite sign வந்துச்சு. So cannot be determined wrong வந்துச்சு. இப்போ T is greater or equal to O. Where is T? இங்கே இருக்கு T. T is greater or T is smaller equal இது greater, இதுவுமே என்ன வந்துருது, cannot be determined wrong. ஓகே, ஏன்னா ஆப்போசிட் சைன் வந்துருச்சு. இங்கே பாருங்க, நீங்கள் டீலேருந்து டி ஸ்மாலர் ஈக்குவல் ஸ்மாலர், இங்கே கிரேட்டர் இருக்கிறதுனால ஆப்போசிட் சைன் வந்ததுனால cannot be determined வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஆக்சுவலாக அது ஓடி தான் இருக்குது, cannot be determined. இது ரெண்டு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இது சைன்ஸை கம்பைன் பண்ணுறோம். O is lesser than T, and இங்கேயும் O is less. இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம், ஓவும் டீயும் இங்கே இடம் மாறி இருக்குது. இந்த பக்கத்தில் O is smaller. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலும் இங்கேருந்து O is smaller or equal to T தான் இருக்கு இல்லையா. நீங்கள் இங்கேருந்து போகக்கூடாது, இங்கேருந்து வரணும். இங்கேருந்து இப்படி வந்தீங்க அப்படின்னா O is smaller and T தான் வருது. அப்போ O is smaller and T. இந்த இடத்துல 3 சைன் வந்திருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன் வரல? 1 2 3 இருந்தால் பார்த்தாது, 3 டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கணும். இது ஆக்சுவலாக இது ரெண்டுமே ஸ்மாலர் சைனு ஒரு ஈக்குவல் தான் இருக்குது இல்லையா. இப்போ நம்ம இந்த ஓ இந்த பக்கத்தில் நீங்கள் இந்த கன்ஃபியூஷன் வரும். இது ஒரு லேர்னிங் பாயிண்ட், இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்கள் அதை கவனித்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இந்த ரிவர்ஸில் வரும்போது என்ன பண்ணணும், இந்த மாதிரி நமக்கு ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்மளை அறியாமல் நம்ம தப்பு பண்ணிவிடும். இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன வருது, 3 சைன் வரல, 2 சைன் தான் வருது. 2 சைன் வந்தால் அதுவும் நெய்தர் நார்ல வரும் இல்லையா. நெய்தர் நார் கேஸுக்கு என்ன மெயினாக வேற பெரிய கண்டிஷன்ஸ் கிடையாது. நெய்தர் நார் கேஸுக்கு எய்தர் ஆர் கேஸில் 3 சைன் வர வேண்டிய இடத்துல 2 சைன் தான் வந்துச்சு அப்படின்னா அது நெய்தர் ஆர் நார் கேஸாக இருக்கும். இல்லை அப்படின்னா 2 கன்க்ளூஷன்ஸுமே ராங். ஒன்று டெஃபினெட்லி, ரெண்டுமே டெஃபினெட்லி ராங். இல்லை ஒன்று டெஃபினெட்லி ராங், ஒன்று டெஃபினெட் ராங், ஒன்று cannot be determined ராங்கில் இருந்துச்சு அப்படின்னாலும் நெய்தர் நார் கேஸ் வரும். இதுவும் நெய்தர் நார் தான் இல்லையா. முதல்ல பார்த்த ரெண்டுமே நெய்தர் நார் கேஸ் வருது. அடுத்தது பார்க்கலாம், அடுத்து என்ன வருது. ஓகே, இந்த இடத்துல இந்த ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம பார்க்கும்போது அந்த சிம்பிள், அந்த சைனை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம அந்த இடத்துல அடி வாங்கிடும். ஓகே, அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த இடத்துல இது பண்ணுறது. இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட், x is equal to f, f is greater than g, g is lesser and equal to s, and s is equal to r, r is greater and equal to a, and a is greater to d, d is greater and equal to c. Conclusion number 1, s is greater and equal to c. Second one, r is
greater than x. Okay, r is greater than x. இப்போ எஸ்ஸுக்கும் சிக்கு நடுவில் பார்க்கலாம். எஸ் அண்ட் சி, எஸ் இங்கே இருக்கு, சி இங்கே இருக்கு. எஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் அண்ட் கிரேட்டர் ஆர் ஈக்குவல். ஓகே, நேற்று நம்ம பார்த்துப்போம் நினைக்கிறேன். இந்த கிரேட்டர் ஆர் ஈக்குவல் அண்ட் கிரேட்டர் வந்துச்சுன்னா ஒரு கிரேட்டர் அண்ட் ஈக்குவல், கிரேட்டர் ஆர் ஈக்குவல் அண்ட் கிரேட்டர் வந்துச்சு அப்படின்னா அந்த கிரேட்டர் தான் கரெக்ட் ஆன்சர். கிரேட்டர் ஈக்குவல் அண்ட் கிரேட்டர் வந்துச்சுன்னா கிரேட்டர். இப்போ பை சான்ஸ் இப்போ இதில் எல்லாமே கிரேட்டர் அண்ட் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இந்த கிரேட்டர் அண்ட் ஈக்குவல் இந்த கன்க்ளூஷன் கரெக்டாக இருக்க முடியும். இப்போ இந்த இடத்துல இது கரெக்ட் கிடையாது. ஓகேவா, இது டெஃபினட்டாகவே ராங், டெஃபினட் ராங். ஓகேவா, ஏன்னா கிரேட்டர் அண்ட் ஈக்குவல் வரணும் அப்படின்னா இந்த எலிமெண்ட்ஸுக்கு நடுவில் எல்லாமே கிரேட்டர் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் என்ன வரும், கிரேட்டர் ஈக்குவல் வரும். இல்லை ஒரு கிரேட்டர் சைன் இருந்தாலுமே அந்த கிரேட்டர் தான் வரும். ஓகே, ஆர் இஸ் கிரேட்டர் தான் எக்ஸ். ஆருக்கும் எக்ஸ், ஆர் இங்கே இருக்குது, எக்ஸ் இங்கே இருக்குது. ஆர் அண்ட் எக்ஸ், ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் ஈக்குவல் ப்ளஸ் இதில் ஆப்போசிட் சைன் வந்துச்சு இல்லை, கிரேட்டர் வந்துச்சுன்னா அது கேன் நாட் பி சிஎன்டி ராங். அப்போ இது டெஃபினட் ராங், இது சிஎன்டி ராங், இது ரெண்டுமே ராங். ஸோ இதுவும் நெய்தர் நார் கேஸ் தான். பார்க்குற எல்லாமே நெய்தர் நார் கேஸாக வருது. அதாவது வேறு மாதிரி வரும் இல்லையா. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாமா. ஸ்டேட்மெண்ட் A is greater and equal to I, sorry, A is greater and equal to I. Okay, I is equal to O and O is greater than S and S is lesser or equal to W and W is equal to R and R is equal to P and P is lesser or or equal to Q. Okay, conclusion 1 என்ன கொடுத்துக்கிறாங்க, Q is greater and equal to S. Number 2, A is greater than S. Okay, Q எங்க இருக்கு, Q is greater or equal to S இல்லையா. Q and S, Q S இங்க வந்துச்சு. Q and greater equal greater, இங்க வர எல்லா சைனுமே ஈக்குவல் விட்டுருங்க. ஈக்குவல் இல்லை, கிரேட்டர் சைன் வந்திருந்தா தான் அந்த டிஃபரன்ஸ் வரும். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கிரேட்டர் சைன் வந்தாலும் அது கிரேட்டர் தான் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே கிரேட்டர் ஈக்குவல் தான் இருக்கிறதுனால கியூக்கு எஸ்ஸுக்கும் நடுவில் கிரேட்டர் ஈக்குவல் தான் இருக்குதுன்றதுனால Q is greater than equal to S is correct. Okay, and if A is greater than S, A க்கு எஸ்ஸுக்கும் நடுவில் நினைப்பாங்க A and S. A is greater equal and equal greater. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிரேட்டர் ஈக்குவல் இருக்கு, ஒரு கிரேட்டர் இருக்கு. ஒரு கொடுக்கப்பட்ட ரெண்டு எலிமெண்ட்ஸ்க்கு நடுவுல கிரேட்டர் ஈக்குவலும் கிரேட்டரும் இருந்துச்சுன்னா கிரேட்டர் தான் கரெக்ட். அப்ப இங்க இது கிரேட்டர் தான் கரெக்ட். அப்ப இந்த ரெண்டுல என்ன வந்து both 1 and 2 are true. Okay, both 1 and 2 are true. சரிங்களா. அடுத்த கேஸை பார்க்கலாம். இப்போ ஓரளவு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஈஸியாக தெரியுது, ஏன்னா நான் அப்படி பார்த்துட்டே இருக்கிறதுனால என்னன்னு தெரியல. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் நான் நம்புறேன். போக இது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது இது என்ன கிரேட்டர், ஸ்மாலர், ஈக்குவல், நாட் ஈக்குவல், கிரேட்டர் ஈக்குவல், ஸ்மாலர் அண்ட் ஈக்குவலாக பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறப்போ ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஓரளவு நீங்கள் ஃபெமிலியரைஸ் ஆகிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். Z is greater than Y and Y is smaller and equal to C and C is smaller to W and semicolon. இந்த இடத்துல நீங்கள் வந்து இது ஒரு பெரிய ஒரு இது ஆக்சுவலாக என்னென்னா பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான். இதுவும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. E is smaller than C and C is greater and equal to F செமிகோலன். இது பார்ட், இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, இன்னொரு பார்ட் வருது. C is
smaller than t and t is greater than h. இப்போ இங்கே என்ன வருதுன்னா 3 பார்ட் இருக்குது. இது ஒரு பாட்டு, இது ஒரு பாட்டு, இது ஒரு பாட்டு, 3 பார்ட்டாக இருக்குது நமக்கு. இப்போ நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு பாட்டு, இது ஒரு பாட்டு, இது ஒரு பாட்டு. இப்போ 3 பாட்டு இருக்குது. இந்த 3 பாட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். கன்க்ளூஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, conclusion number 1, B is smaller than O. Okay. And conclusion number 2, Z is greater and equal to F. இப்போ Bக்கு O கூட நம்ம பார்க்கணும். B எங்க இருக்கு, O எங்க இருக்குன்றது. இது வேற, சாரி, இது வேற எது கன்க்ளூஷன் வேற. இது நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்துட்டோம் இல்லையா? அது இது அது எடுக்கிற பண்ணி இது எடுத்துட்டேனே, இது எடுத்தேன். கொஸ்டின் மட்டும் தான் இருக்கு. சாரி, ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல பண்ணிட்டேன். இல்லை சரிதானே, அது மேலே இருக்கிறது தான் வேற கொஸ்டின் தான் அது இல்லையா? ஓ சாரி, கன்ஃபியூஸ் ஆகிட்டு. இது வேற கொஸ்டின். இதுதான் நமக்கு இந்த கொஸ்டின். Z கிரேட்டர் than y கேட்டுருக்குது. கன்க்ளூஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கன்க்ளூஷன் நம்பர் 1, y is smaller than t and w is greater than h. ரெண்டு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. y எங்க இருக்கு, y t பார்க்கணும் நம்ம. y t எப்படி ரிலேட் பண்றது? y is smaller equal to c. இப்போ இதுக்கப்புறம் இந்த c எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, c வச்சு கண்டினியூ பண்ணி போகணும். இந்த இடத்துல இந்த இதுக்குள்ள இதில் c இல்லை, y ஸ்மாலர் c இருக்குங்க. இங்கே c இங்க இடத்துல இருக்கு. இந்த இடத்துக்கு போனோம்னா t நம்ம பண்ணுறோம். t அண்ட் ஸ்மாலர் பார்த்துக்கிட்டீங்களா? இங்கே y ஸ்மாலர் c. இப்போ y டு t வரைக்கும் நம்ம போகணும். இங்கே t வரைக்கும் நம்ம எப்படி போக முடியுங்கிற பாரு. இங்கேருந்து போகலாம். f போனீங்கன்னா மாதிரி போக முடியாது. அதனால இந்த c இங்கே இந்த இதுலேயும் c இருக்கு. இந்த c-லேருந்து நீங்கள் போனீங்கன்னா y ஸ்மாலர் c. இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கோங்களா, y is smaller and equal to c. அதுக்கப்புறம் இந்த c எடுத்துக்கிட்டீங்கன்னா c is smaller than t. இப்போ நமக்கு ஸ்மாலர் ஈக்குவல் அண்ட் ஸ்மாலர். இப்போ ஸ்மாலர் ஈக்குவல் அண்ட் ஸ்மாலர், கிரேட்டர் ஈக்குவல் அண்ட் கிரேட்டர் வந்துச்சுன்னா அது கிரேட்டர் இல்லைன்னா ஸ்மாலர் தான் வரும். இப்போ ஸ்மாலர் கரெக்ட். ஒய் இப்போ என்ன வருது, ஒய்க்கு டீக்கு நடுவில் ஸ்மாலர் ஈக்குவல் இருக்கிறது ஸ்மாலர். ஒய் ஸ்மாலர் தென் டி இஸ் கரெக்ட். ஓகேவா? புரிஞ்சுட்டீங்க நீங்கள்? ஒய்லேருந்து சி இங்கே இருக்குது, ஒய்லேருந்து இங்கே சி வரைக்கும் போனோம். இந்த சியை கண்டினியூ பண்ணுறதுக்கு கண்டினியூ பண்ணி கொண்டு போனோம். இங்கேருந்து போனால் வர முடியாது. இங்கேருந்து போனோம்னா இந்த டீக்கு ஈஸியாக போயிடலாம். அதனால் இந்த பார்ட்லேருந்து எடுத்து கொண்டு போயிட்டோம். ஓகேவா? அது கரெக்ட். ஓகே, அடுத்தது W is greater than H. W இருக்கு. Wலேருந்து ஹெச்சுக்கு போகணும்னா எப்படி போகிறது? இங்கே பாருங்க, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா W is greater than C. சியை வச்சு ஏதாவது கொண்டு போக முடியுமான்னு பார்க்கலாமா? W is greater than C-ங்க. இந்த இடத்துல இந்த as per this இதை வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா W is greater than C. அப்புறம் இங்கே C போனீங்கன்னா C is less than T and greater than H. இப்போ இந்த இடத்துல இங்கே என்ன வந்தது, ஆப்போசிட் சைன் வந்துடுறதுனால C and D cannot be written. ஓகேவா? ஓகே, only conclusion number 1 follows. ஓகே, புரிஞ்சுட்டீங்க தானே? இது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம் இல்லையா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து இது பண்ணணும். நாங்கள் அடுத்தது அது இதே மாதிரி இதுலேயே நம்ம இன்னொரு
இங்கே என்ன கொடுத்துருக்காங்க as per statement 2 is smaller than 3 and 3 is less than or equal to 5. இங்கே semicolon இது ஒரு பார்ட். இங்கே 5 is smaller than 1 and 1 is greater than 2. இது ஒரு பார்ட். ஓகே, இது 4 மாதிரி தெரிஞ்சிடக்கூடாது, இது ஒரு 2. ஓகே, அடுத்தது 4 is equal to 1 and 1 is greater and equal to 8. இது ஒரு பார்ட். 3 பார்ட் இருக்கு மக்கள். பாட்டுட்டா 3 பார்ட், ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். இது வந்து less than symbol, இது greater than symbol. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும், கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். கன்க்ளூஷன் நம்பர் 1, கன்க்ளூஷன் நம்பர் 1 இஸ் 1 is greater than 2. Conclusion number 2, 8 is greater and equal to 3. Okay, இப்போ நம்ம 1க்கும் 2க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம கொண்டு வரணும் இல்லையா. 1 is greater than 2. இங்கே முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி இந்த 2